மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. இதோ இப்ப போயிடுவோம் அபி. அம்மாவும் அப்பாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ரெடியாகி வந்ததும் நம்ம போயிடலாம். அம்மா நீ ரெடி ஆயிட்டியா? நீ என்ன அதே ட்ரெஸ் போட்டிருக்க, வேற ட்ரெஸ் போடல? இல்ல ஐயோ அம்மா, எனக்கு வேற ட்ரெஸ் போட்டே விடல. புது ட்ரெஸ் போட்டு விட சொன்னா அம்மா இதுவே போடும், காலையில தானே போட்டு விட்ட, இதுவே போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஓ சரி அபி, காலையில தானே போட்ட, அப்ப இதுவே போதும். நீ மட்டும் புது ட்ரெஸ் போட்டுக்க, எனக்கு மட்டும் பழைய ட்ரெஸ், எனக்கு புது ட்ரெஸ் வேணும். ஐயோ அபி, அது இது புது ட்ரெஸ் எல்லாம் இல்ல, இதுவும் பழைய ட்ரெஸ் தானே. இது நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கின ட்ரெஸ், ரொம்ப நாள் ஆச்சு போட்டுன்னு எடுத்து போட்டிருக்கேன். இது பழையதுதான் அபி. பழையதா? பாக்க புடிச்ச மாதிரியே இருக்கு. அது நான் இது நிறைய தடவை போடல, கொஞ்ச தடவை தான் போட்டிருக்கேன், அதான் இது பழசாகாம அப்படியே இருக்கு. ஆனா இது புதுசெல்லாம் இல்ல அபி, பழசுதான். பின்ன உனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும் அபி. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னா அங்க கடையில போகும்போது ரொம்ப சூடடிக்கும், அப்புறம் குத்தும். இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் சிம்பிளா போட்டாதான் கடைக்கெல்லாம் போகும்போது நல்லா இருக்கும். பின்ன நம்ம கடையில போய் உனக்கு நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். சரி, அப்ப நம்ம நிறைய புது ட்ரெஸ் வாங்குவோம்ல, அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நான் டெய்லி போட்டுக்குவேன். சரி டெய்லியும் போட்டுக்கோ. சரி அப்படி ஆயிட்டு நம்ம கடைக்கு போகும்போது பேபி கூட போலாம், அப்பா கூட கார்ல போக வேண்டாம். அதுக்கு உன் பேபி நம்ம கூட வந்தாதானே அபி? அவன் இந்நேரத்துக்கு அந்த பூஜாவை கூட்டிட்டு காலேஜ் போயிருப்பான். ஐயோ பேபி நம்ம கூட தான் கடைக்கு வரா, நம்ம பேபி கூட போலாம். அப்பா கூட போனா அப்பா போகும்போது ஐஸ்கிரீ வாங்கி தர மாட்டாரு, ஆனா பேபி கூட போனாதான் பேபி நமக்கு ஐஸ்கிரீ வாங்கி தருவா. அபி அதுக்கு உன் பேபி தான் நம்ம கூட வர்றதில்லைன்னு சொல்லிட்டானே. இல்ல ஐயோ பேபி நம்ம கூட தான் வரா. நான் இப்ப அம்மா கிட்ட டச் போட்டுக்க போனல்ல, அப்ப அம்மா தான் சொன்னாங்க பேபியும் நம்ம கூட வரா, அங்க கடையில வந்து எங்கேயும் ஓட கூடாது, பேபி கூடயே இருக்கணும் சொன்னாங்க. இந்த அவனும் நம்ம கூட கடைக்கு வரானா? ஆனா அவன் பூஜாவை காலேஜ்ல விடுறதுக்கு போறேன்னு சொன்னா, அப்ப அவன் பூஜா கூட போலியா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எப்படியோ ஒரு வழியா அக்காட்ட பேசி கடைக்கு போறதுக்கு பெர்மிஷன் வாங்கியாச்சு. இன்னைக்கு கடையில வச்சு எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்றோம். என்ன அவன் பூஜாவை டிரா பண்றதுக்கு காலேஜுக்கு போறேன்னு சொன்னா போகாம இங்கே இருக்கான். என்னமோ மின்னல் மின்னல் வேக்ல ரெடி ஆயிட்ட? சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீ எங்க ரெடி ஆவற? வேற எங்க கடைக்கு தான். அண்ணன் தானே நம்ம கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், கடைக்கு போலாம்னு சொன்னாரு. ஆமா, ஆனா நீ தான் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, வேலை இருக்கு, எனக்கு வரதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு சொன்ன. ஆமா சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். சரி என்ன இருந்தாலும் என் மாமா என்னை விட பெரியவரு, வயசுல மூத்தவரு, கடைக்கு வாடான்னு அவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சி கேக்குறாரு. இல்ல முடியாதுன்னு சொல்றது ஒரு மாதிரி மரியாதை குறைவா இருந்துச்சு. அதான் சரி மாமாவுக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக கடைக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். போய் என்ன பாக்குற? உண்மையாவே மாமாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் வரேன், மத்தபடி நீ வரேன்றதுக்காகலாம் ஒன்றும் நான் வரல. அது பார்த்தாலே தெரியுது. அப்புறம் எந்தோ பூஜா உன்னை காலேஜ்ல டிராப் பண்ண சொல்லி சொன்னா, அவளை காலேஜ்ல விட போகலையா? ஏன் அவளை நான் காலேஜ்ல விட போனா என்ன, போலனா உனக்கு என்ன? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ யார வேணா காலேஜ்ல கொண்டு போய் விட, அதனால எனக்கு என்ன? ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன, நான் பூஜாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன், இல்ல காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போவேன், எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், அது ஏன் இஷ்டம். பிராந்தன், அவ இவங்கிட்ட என்ன ட்ரை பண்றான்னு கூட தெரியாம அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன், காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போவேன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன மேடம், நான் பூஜாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ யார வேணும்னாலும் எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, எனக்கு என்ன. அப்போ நான் பூஜாவை என் பைக்ல காலேஜுக்கு கூட்டிட்டு போனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? இல்ல. அது ஏன் இவ்ளோ யோசிச்சு சொல்ற? உன் முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீ என்னமோ கடைக்கு வரேன்னு சொன்ன, நாங்க எல்லாரும் கடைக்கு கிளம்பியாச்சு. இப்போ நீ கடைக்கு வரதா இருந்தா எப்படி அவளை காலேஜ்ல டிராப் பண்ணுவ? அதுக்கு என்ன, அவளை நான் காலேஜ்ல 5 நிமிஷத்துல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு கடைக்கு வருவேன். இல்ல ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் நீங்க கடைக்கு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ராடு. அப்ப கூட அவளை காலேஜ்ல விட போல உங்க கூட கடைக்கு வரேன்னு சொல்றேன் நான் பாரு.
அவளை எதுக்கு இவன் பைக்ல கூட்டிட்டு போறான்? அப்ப நீ என் கூட பைக்ல வா. எந்த? ஆமா, அவளை எதுக்கு நான் பைக்ல கூட்டிட்டு போறேன்னு தானே நினைச்ச. அவளை நான் பைக்ல கூட்டிட்டு போக கூடாதுன்னா அப்ப நீ என் கூட பைக்ல வா. நான் எதுக்கு வரணும்? என்ன, நீ தானே என் பொண்டாட்டி. நீ வேணா என்ன புருஷனா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னைக்குமே நீ தான் பொண்டாட்டி. நீ மட்டும்தான் பொண்டாட்டி. உன்னை தவிர வேற யாரையும் பைக்ல கூட்டிட்டு போகணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. ஆனா உனக்கு தான் என் கூட பைக்ல வரணும்னு ஆசையே இல்ல. ஆசை இல்லைன்னு யார் சொன்னா? எனக்கும் உன் கூட பைக்ல வரணும்னு ஆசைதான், ஆனா பயமா இருக்கு. இப்ப சொல்லு, நீ என் கூட பைக்ல வரேன்னு. உன்னை தவிர வேற யாரையும் என் பைக்ல ஏத்த மாட்டேன். இல்ல, இவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிறது தான் நல்லது. இவன் கூட பைக்ல எல்லாம் போனா அப்புறம் நம்மள அறியாமையே மனசு மாறி இவன்கிட்ட ஏதாவது உளறிடுவோம். சொல்லு இஷு, என் கூட பைக்ல வரியா? அக்காவும் மாமாவும் கார்ல போட்டோம், நம்ம 2 பேரும் பைக்ல போலாம். இல்ல, நானும் உன் கூட பைக்ல வரல. நான் சேட்டன் கூட கார்ல தான் போறேன். நிஜமா வரல? இல்ல, வரல. ஓகே, வர வேண்டாம். அப்ப நான் பூஜாவே காலேஜ் கூட்டு போய்க்கிறேன். பூஜா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? அவளை கூப்பிடாத. இப்ப என்ன, உன் கூட பைக்ல வரணும் அவ்வளவுதானே? நான் வரேன், போதுமா? போதும். நீ என்னை ஏற்றுக்கொண்டால் கண்ணில் கொஞ்சம் காட்டு, நீ மட்டும் இல்லை என்றால் நேசிக்காத காத்து, பேசாத வார்த்தை சொல்லி பேரின்பத்தை கூட்டு, வாழாத வாழ்க்கை வாழ்வும் வா, உணவை மச்சம்மக் செல்லும். ஓஹோ, உணவை மச்சம்மக் செல்லும். ஓஹோ, உணவை மச்சம்மக் செல்லும். ஓஹோ, உணவை மச்சம்மக் செல்லும். ஓஹோ. டேய் மாமா, ரெடி ஆயிட்டீங்களா மாமா? கடைக்கு போலாமா மாமா? கடைக்கெல்லாம் போலாம். என்னமோ நான் கூப்பிட்டதுக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆபீஸ்ல, வர முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் போய் உக்கா கிட்ட நானும் கடைக்கு வரேன்னு சொல்லி ரெடியாகி நிக்கிறேன். என்ன விஷயம்? அப்படி கேளுங்க மாப்பிள்ளை, நம்ம எம்பட்டு தூரம் சொன்னா அப்ப என்னமோ என்னால கடைக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் போக வேண்டாம், அங்க ஆபீஸே ஓடாதுன்னு எல்லாம் சொன்னா. இப்ப என்னடா ஊருக்கு முன்னாடி ரெடியாகி வந்து நிக்க? என்ன விஷயம்னு கேளுங்க மாப்பிள்ளை. ஏ சிம்ரன், என்ன கோத்துடுறியா? வந்து வச்சுக்கிறேன் இரு உன்ன. மாப்பிள்ளை, என்ன திட்டுறா மாப்பிள்ளை? டேய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன். என்னடா ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு? இப்போ ஆபீஸ்ல வேலை இல்லையா? வேலையெல்லாம் இருக்குமாமா, இருந்தாலும் நீங்க தானே சொன்னீங்க நீங்களும் அக்காவும் தான் போறீங்க, கூட யாரும் வரலன்னு. அதான் நான் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு தான் வரலான்னு யோசிச்சேன். ஐயோ, கேட்டீங்களா மாப்பிள்ளை? உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறதுக்காக வரானா, அங்க வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு பாத்துக்கிடுங்க மாப்பிள்ளை. சிம்ரன், டேய் சரி சரி, அதான் வரேன்னு சொல்லிட்டல. சரி வா, எல்லாரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்களா மாப்பிள்ளை, நம்ம கூப்பிடையில வரமாட்டேன்னு சொன்னா, ஆனா இப்ப அவனே வரேன்னு சொல்லி ரெடியா நிக்கான். இதுல என்னமோ இருக்கு மாப்பிள்ளை. என் பேரு காரணம் இல்லாம எல்லாம் எதுவும் செய்ய மாட்டான், என்னமோ பெரிய காரணத்தோட தான் செய்யான். அம்மாச்சி, என்ன பெரிய காரணம் இருக்க போகுது? முன்னாடி ஐஷு கடைக்கு வரேன்னு தெரியாம வரலன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் ஐஷு வரேன்னு தெரிஞ்சிருக்கும், அதான் அவனும் வரேன்னு சொல்றான். சரி வரட்டும், விடுங்க. அவன் வர்றதும் நல்லதுதான். கதிரண்ணா அமுதானியை கூட்டிட்டு ஏதோ கவுன்சிலிங் போறேன்னு சொல்றாரு. அதனால அகிலையும் வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. அகில் அபி 2 பேரையுமே கூட்டிட்டு போறோம். குழந்தைங்களை கடையில கூட்டிட்டு போய் எப்படிடா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் வந்தானா இவனை வச்சே குழந்தைங்களை பாத்துக்க விட்டுறலாம், விடுங்க. ஏய் சின்னடா, நானே கடுப்புல இருக்கேன், அமைதியாடுறா கொஞ்சம். டேய் அமைதியாருன்னு சொன்னேன், இருக்கிற கடுப்புல வாயை உடைச்சிருவேன். வாயை உடைச்சிருவேனா? சிரிக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? வரும்டா வரும். உனக்கு இல்ல, என்ன பாக்குற எல்லாருக்குமே சிரிப்பு வரும். ஏன்னா என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மாடா. என்னலாமோ பிளான் பண்ணிட்டு வந்தேன்டா, கடைசியில உன் அம்மா உன்னை என் கையில கொடுத்து ஆய வேலை பார்க்க விட்டாடா. பரவாயில்லையே, நான் கூட அபிதான் உன்கிட்ட இருப்பா, அகில் உன்கிட்ட நிப்பானோ என்னமோ அழுவான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட அப்படியே செட் ஆயிட்டான். என்னடா சொல்றான் அவன்? டேய் மாமா, உன்ன மாதிரி ஒரு இழிச்சவாய் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுடான்னு சொல்றான். டேய் ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்ன
என்னக்கா கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக தானே எல்லாரும் கடைக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களை மட்டும் என்கிட்ட விட்டு என்ன மட்டும் ஆயா வேலை பார்க்க விட்டீங்க. இல்ல இதுக்கெல்லாம் நான் கடைக்கு வந்தேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட கடைக்கே வந்திருக்க மாட்டேன். நான் பேசாம ஆபீஸ்க்கே போயிருப்பேன். அதுக்கு ஒன்னே யாரா கடைக்கு வர சொன்னா? நீ எதடா வரேன்னு சொன்ன? கா என்ன குடும்பமா சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? டேய் கலாய்க்கலாம் இல்லடா. நீயும் மாமாவும் தனியா ட்ரெஸ் எடுக்க போறீங்க. நானும் கூட வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொன்னேன். அபியும் அகிலையும் நீ பாத்துக்கிறது தானே எங்களுக்கு பெரிய ஹெல்ப். அவங்க ரெண்டு பேரும் நீ பாத்துக்கிட்டேன்னா நானும் மாமாவும் எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். அப்படி ஃப்ரீயா ட்ரெஸ் எடுக்கணும்னா குழந்தைங்களை வீட்லயே விட்டுட்டு நீயும் மாமாவும் தனியா வந்து எடுக்க வேண்டியது தானே? டேய் யார்கிட்டடா வீட்டு வர்றது? அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குன்னு மாமா அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அம்மாச்சி தான் இருக்காங்க. அம்மாச்சி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு வர முடியுமா? அவங்களுக்கே உடம்பு சரியில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இதுக்கு நாங்களே ஒண்ணு வர சொல்லலையே. நீ எதோட வந்து நானும் கடைக்கு வரேன்னு சொன்னேன். தெரியாம சொல்லிட்டேன். ஆனா நான் வரேன்னு சொன்னது ஐஷோ கரெக்ட் பண்றதுக்காக. கடைசியில் இப்படி குழந்தைங்களை பாக்குறதுக்காக உட்கார வைப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க இப்படி இந்த குழந்தைங்களை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு நான் பேசாம ஆபீஸ்லயே போய் உட்கார்ந்துருப்பேனே. இங்க பாரு, அபிய கூட நான் பாத்துக்கிறேன். அவன் நான் சொன்னா கேப்பா. ஆனா இந்த பையனால என்னால பார்க்க முடியாது. இந்த உன் பையனை நீயே பாத்துக்க புடி. அவனை எடுத்துட்டு போய் நான் எப்படிடா ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியும்? இங்க பாரு, கல்யாணத்துக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புடவை வேட்டி சட்டைன்னு எல்லாமே வாங்கணும்டா. அதுக்கு இவனை கையில வச்சுட்டெல்லாம் எந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்து எடுக்க முடியாதுடா. கா நீங்க மட்டும் ட்ரெஸ் எடுத்தா போதுமா? அப்ப நான் எடுக்க வேண்டாமா? நீ என்னடா எடுக்க போற? கல்யாணத்துக்கு உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை தானே, அத மாமாவே எடுத்துக்குவாரு. அப்புறம் ரிசப்ஷனுக்கு கோட் வாங்குறது தான். அது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு கடைசியில எடுத்தா போதும். அப்ப நீ வந்தா போதும்டா. அது வரைக்கும் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இங்கே இரு. குழந்தைங்களை கவனமா பாத்துக்கடா. அபி அங்க இங்க எங்கயாவது ஓடிட போறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ. அபியெல்லாம் நீ பாத்துக்குவ. ஆனா அகில கொஞ்சம் கவனமா பாத்துக்கடா. அவன் சில நேரத்துல எதுக்கு அழறானே தெரியாத அழுவான். அப்படி அழுதான்னா அங்க பாட்டில்ல பால் வச்சிருக்கேன் பாத்தியா, அதை எடுத்து கொடுத்துரு. அப்புறம் சில நேரத்துல பாலுக்கு மட்டும் அழ மாட்டான். அவன் சூச்சு போயிட்டனால அழுவான். அப்படி சூச்சு போய் டைப்பர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா பின்னாடி பேக்ல வேற புதிய டைப்பர் வச்சிருக்கேன். டைப்பர் மாத்தி விட்டுரு. எது டைப்பர் மாத்தி விடணுமா? என்னக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு பால் குடுங்கிற டைப்பர் மாத்துங்கிற. என்ன இவ்வளவுதானா? இல்ல உன் பையனுக்கு இன்னும் வேற ஏதாவது பண்ணுமா? எதுக்குடா இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? குழந்தைகளை பாத்துக்கிறதுனா அப்படிதானடா. ஏன் உனக்கு தெரியாது? அபியே நீ தானே இதெல்லாம் பண்ணி பாத்துக்கிட்ட. அவளை பாத்துக்கிட்டேனா அதுக்குன்னு இவனுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? ஏன்டா முடியாதா? அபிக்கு எப்படி நீ மாமாவோ அதே மாதிரி அகில்க்கும் நீ மாமா தானடா. ரெண்டுமே ஏன் பிள்ளைங்க தானடா. அது எப்படி நீ அபிய ஒரு மாதிரி அகில ஒரு மாதிரி பாக்குற? ஐயோ அக்கா சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல ஒன்னும் பேச முடியாது. ஐயோ அக்கா சரி இப்ப என்ன? உன் பையனை பாத்துக்கணும் அவ்வளவுதானே? அபியும் அகிலியும் நானே பாத்துக்கிறேன் போதுமா? நீ சந்தோஷமா போய் உன் புருஷன் கூட பர்ச்சேஸ் பண்ணு போ. இதத்தானடா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி குழந்தைங்களை பாத்துக்க. நாங்க போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியா கோட் செலக்ட் பண்ணும்போது உன்னை கூப்பிடுறோம். அப்ப நீ வந்தா போதும். சரிம்மா தாயே கிளம்பு. இவனுக்கு என்னாச்சு? இவனே கடைக்கு வர உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில குழந்தைங்களை பாத்துக்க சொன்னா இப்படி சலிச்சுக்கிறான். இப்போ இவன் எதுக்கு வந்தா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே தெரியல. சரி ஐஷு நீ வா, நம்ம போய் புடவை செலக்ட் பண்ணலாம். சரி அண்ணி நீங்க போங்க, ஏன் வரேன். பூவே உன் கண்ணால தான் நின்னே நானே. தங்கப்பூவே என் வாழ்க்கையை நீயும் பின்னேதானே. வண்ணமானே உன் பின்னால தான் வந்தே நானே. ஏய் என்னடி இழிப்பு? அல்ல ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி டயப்பர் மாத்த சொல்லிட்டாங்களே, அத நினைக்கும் போது சிரிப்பு சிரிப்பா வருது. ஷோ அக்கா அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இவ வேற எக்ஸ்ட்ரா அசிங்கப்படுத்துறாளே. ஏய் இப்ப எதுக்கடி சிரிக்கிற? அது ஆயா இருந்தவங்கள இப்படி ஆயா வேலை பார்க்க வச்சுட்டாங்களே, அத நினைக்கும் போது சிரிப்பு தானே வருது ஹீரோ சார். வருண்டி வரும். ஏன் மருமகனுக்கு நான் டைப்பர் மாத்தி விடுறேன், நான் ஆயா வேலை பாக்குறேன். அதுல என்னடி தப்பு? எந்த தப்பும் இல்ல ஹீரோ சார். நீங்க தாராளமா டைப்பர் மாத்தி விடுங்க. தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது உண்மையாவே ரொம்ப சூப்பரான விஷயம் ஹீரோ சார். ஏன்னா குழந்தைங்களை எல்லாராலையும் பாத்துக்க முடியாது. குழந்தைங்களை பாத்துக்கிறது ஒன்றும் அத்தனை சின்ன விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும் ஹீரோ சார். அதிலும் பொண்ணுங்களால கூட ஒரு அளவுக்கு குழந்தைகளை சமாளிக்க முடியும். ஆனா ஆம்பளைங்க குழந்தைகளை பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்துல நீங்க சூப்பர் ஹீரோ சார். உங்க அளவுக்கு யாராலையும் குழந்தைங்களை பாத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் உங்க அளவுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிட்டத நான் பார்த்ததே இல்லை ஹீரோ சார். நான் கூட உங்களுக்கு பெண் குழந்தைனா தான் பிடிக்கும், பெண் குழந்தைங்களை மட்டும்தான் சூப்பரா பாத்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, பையனையும் நல்லாவே பாத்துக்கிறீங்களே. அப்ப பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் எந்த கவலையும் இல்ல, சரி பாத்துக்குவீங்க, அப்படிதானே? அப்படிங்க மவளே ஓவரா கலாய்க்கிறா. பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் நானே பாத்துக்குவேன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் நானே பாத்துக்குவேன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ ஐஷு, முதல்ல உன் வாய்க்கு ஒரு செல்லோட்டி போடணும்டி. ஐஷு, இப்ப நீ என்ன சொல்ல வந்த? ஒழுங்கா சொல்லு. பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் நானே பாத்துக்குவேன்னா அப்போ உனக்கு எனக்கு எனக்கு போய் கல்யாண புடவை செலக்ட் பண்ணனும், நான் போறேன். ஏ ஐஷு நில்றி, என்ன சொன்னு ஒழுங்கா சொல்லிட்டு போடி. ஓடிட்டா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றா. எதையோ ஒண்ணு சொல்றா, அது என்னன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துறா. சொல்றது தெளிவாவது சொல்றாளா? அதுவும் இல்ல. சே, ஏன் தான் இப்படி பண்றாளோ தெரியல. ஆனா என்னமோ சொல்ல வரா, அது என்னன்னு தான் புரியல. டேய், நானே அவ பேசுறது புரியலங்கிற குழப்பத்துல இருக்கேன், இதுல நீ வேறயா? நீ பேசுறது சுத்தமா புரியல, அமைதியாடுறா. ஷோ, இவன் வேற. இன்னைக்கு எதுக்குடா இங்க வந்த? பேசாம இதுக்கு ஆபீஸ்க்கே போயிருந்திருக்கலாம்.